என்னை உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா, உனக்காக நானும் வாழ்வேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி சொல்வேன் எந்நாளும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 13/9/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे सबसे पहले यही ख्याल करो कि मुझ आत्मा पर जो कट चढ़ी हुई है वो कैसे उतरे. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லாத்த விட முதலில் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் கொண்டு வாங்க. என்னோட ஆத்மாவில் துரு பிடிச்சிருக்கு, அந்த துருவை எப்படி போக்குவது, அதை பற்றிய எண்ணங்களை உங்கள் மனசில் கொண்டு வாங்க. सुई पर जब तक कट होगी तब तक चुंबक खींच नहीं सकता. ஊசியில் தூரு இருக்கக்கூடிய வரை அந்த காந்தமானது ஈர்க்க முடியாது. ஸோ ஊசி யார்? நம்ம ஆத்மா. காந்தம் யார்? பாபா. அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வரணும், அவரோட நினைவு வரணும். அப்படின்னா ஆத்மாங்கிற ஊசியில் துரு இருக்கக்கூடாது. அதனால் எந்த மாதிரி என்ன ஓடணும் மனசில்? துருவை எப்படி போக்கணும், துருவை எப்படி போக்கணும். கேள்வி கேட்குறாரு பாபா, पुरुषोत्तम संगम पर तुम्हें पुरुषोत्तम बनने के लिए कौन सा पुरुषार्थ करना है? புருஷோத்தம சங்கமயுகத்தில் புருஷோத்தமராக ஆகுவதற்கு எப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்ய வேண்டும்? எத்தனை வந்துருச்சு? 3. புருஷோத்தம சங்கமயுகம், புருஷோத்தமம், புருஷார்த்தம். பதில் சொல்லுங்கள். கர்மாதீத் பனனேகா, கர்மாதீத நிலை அடைவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அது என்ன கர்மாதீத நிலை அடையிறதுக்கான புருஷார்த்தம்?
कोई भी कर्म संबंधों की तरफ बुद्धि न चाहिए, अर्थात कर्म बंधन अपनी तरफ न खींचे. இந்த கர்ம சம்பந்தத்தின் பக்கம் புத்தியானது போகக்கூடாது. அதாவது கர்ம பந்தனம் தன் பக்கம் உங்களை ஈர்க்கக்கூடாது. சாரா கனெக்ஷன் ஏக் பாப் சே ரஹே. எல்லா கனெக்ஷனும் ஒரு பாபாவிடம்தான் இருக்க வேண்டும். எல்லா கனெக்ஷன் மீன்ஸ் என்ற அர்த்தம் என்ன? எல்லா சம்பந்தமும் ஒரு பாபாவிடம்தான் இருக்க வேண்டும். கோய் சே பி தில் லகி ஹுயி ந ஹோ. உங்கள் உள்ளமானது மனசானது யார் பக்கமும் மாட்டி இருக்கக்கூடாது. எசா புருஷார்த்த கரோ. இந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணுங்க. புரிஞ்சிச்சு இல்லையா? ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். ஜர்முய் ஜக்குமி அப்னா டைம் வேஸ்ட் மத் கரோ. வீணான விஷயம், தேவையில்லாத விஷயத்தில் உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாதுமே ரேனேக்கா அபியாஸ் கரோ. பாபா நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். பாடல் இன்றைக்கு ஜாக் சஜனியா ஜாக். விழிப்படையுங்கள் நாயகிகளே, விழிப்படையுங்கள். ओम शांति. रूहानी बच्चों ने शरीर द्वारा गीत सुना. ஆன்மீக குழந்தைகள், நீங்கள் இந்த ஷரீரத்து மூலமாக பாடலை கேட்டீர்கள். ஸோ கேட்டது யார்? ஆத்மா. குழந்தை யார் இங்கே? ஆத்மா. क्योंकि बाप अभी बच्चों को आत्म अभिमानी बना रहे हैं. இப்போ பாபா குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். तुमको आत्मा का भी ज्ञान मिलता है. உங்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானமும் கிடைக்கிறது. துனியாவில் ஏக் பி மனுஷி நீய. உங்களுக்கு தான் ஆத்மா பற்றி ஞானம் கிடைச்சிருக்குன்னு அதை பாபா ஒரு உயர்வான ஒரு விஷயமா நமக்கு சொல்கிறார். ஏன்? உலகத்தில் ஒரு மனிதருக்கு கூட ஆத்மா பற்றிய சரியான ஞானம் இல்லை. அப்போ நாம் பெருமிதம் அடையணும் இல்லையா? என்ன பெருமிதம் அடையணும்? ஆத்மா பற்றிய உண்மையான ஞானம் என்னிடத்துல இருக்குது. ஆத்மா பற்றிய உண்மையான ஞானம் எனக்கு தான் தெரியும். ஆத்மா பற்றிய உண்மையான ஞானத்தை எனக்கு பகவான் கொடுத்துருக்கிறார். பகவான் மூலமாக நான் தெரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற பெருமிதம் இருக்கணும். फिर परमात्मा का ज्ञान कैसे हो सकता? என்ன சொல்கிறார் பாபா? ஆத்மா பற்றி சரியான ஒரு அறிமுகமே இல்லாத பொழுது பரமாத்மா பற்றிய ஞானம் எப்படி இருக்க முடியும்? இது எல்லாமே நமக்கு பாபா தான் புரிய வைக்கிறார். समझाना शरीर की साथ ही है. शरीर बिगड़ तो आत्मा कुछ कर नहीं सकती है. புரிய வைப்பது பாபா ஷரீரத்து மூலமாக தான் புரிய வைக்கிறார். ஷரீரம் இல்லாமல் ஆத்மா கூட எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மா जानती है हम कहाँ के निवासी किसके बच्चे हैं. ஆத்மாவானது அறிந்திருக்கிறது நான் எங்கே வசித்த ஆத்மா யாரோட குழந்தை. अभी तुम यथार्थ रीति जानते हो. இப்போ குழந்தைகள், நீங்கள் இவற்றையெல்லாம் யதார்த்தமான முறையில் அறிந்திருக்கிறீர்கள். அனைவருமே நடிகர்கள், பாற்றதாரிகள். भिन्न भिन्न धर्म की आत्मा कब आती है ये भी तुम्हारी बुद्धि में है. விதவிதமான தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் கூட எப்போ இந்த பூமிக்கு வராங்க? இதெல்லாமே கூட உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. बाप डिटेल में नहीं समझाते, ஹோல்சேல் சம்ஜாத்தே हैं. ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாபா டீட்டெயிலெல்லாம் போகிறதில்ல, மொத்தமாக பாபா புரிய வச்சுடுறார். ஹோல்சேல் அர்த்தாத் एक सेकंड में ऐसी समझानी देते हैं. ஹோல்சேல் வியாபாரம் சொல்கிறோம், அந்த மாதிரி ஹோல்சேலாக பாபா புரிய வைக்கிறார். ஹோல்சேல் அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு செகண்டில் அப்படி பாபா புரிய வச்சுறார். எப்படி புரிய வைக்கிறார்? சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரைக்கும் பாபா சொல்லக்கூடிய விஷயத்தில் புரிந்து கொண்டு விடலாம். कैसे हमारा पाठ नुंदा हुआ है. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்முடைய பாகமானது எப்படி பதிவாகி இருக்கின்றது என்பதை ஒரு செகண்டில் புரிந்து கொண்டு விடலாம். அபி தும் ஜான்தி ஹோ. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க बाप कौन है, பாபா யார், அவர் இஸ் ட்ராமா கே அந்தர் கியா பாட்டு ஹே, அவருக்கு இந்த ட்ராமாவில் என்ன பாட்டு இருக்கிறது அதையும் அறிந்திருக்கிறீர்கள். இதுவும் நமக்கு தெரியும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா, அனைவருக்கும் சத்கதி தாத்தா, துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடியவர். சிவ ஜெயந்திக்கும் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்படுது, ஸ்ரத்தையோடு கொண்டாடப்படுகிறது என்றால் என்ன இதில் ப்ரூஃப் ஆகிறது?
जरूर कहेंगे शिव जयंती सबसे ऊंच है. அப்போ எல்லாத்த விட எல்லா ஜெயந்தியை காட்டிலும் உயர்ந்த ஜெயந்தி சிவ ஜெயந்தி தான். முக்கியமாக சிவஜெயந்தி விழாவை பாரத தேசத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். जिसकी राजाई में जिस ऊंच पुरुष की पास्ट की हिस्ट्री अच्छी होती है तो उनकी स्टैम्प भी बनाते हैं. அடுத்து சொல்லார் பாபா, எந்தெந்த ராஜ்யத்தில் நாட்டில் யார் உயர்ந்த மனிதர்களாக வாழ்ந்து சென்றுள்ளார்கள், அவர்களுடைய கடந்த போன அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வரலாறை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. யாரது நல்லா இருக்குதோ அவர்களுடைய ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க. अब शिव की जयंती भी बनाते हैं. இப்போ சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்றால் புரிய வைக்க வேண்டும். எல்லாத்த விட பெரிய ஜெயந்தி யாருடையது என்பதை புரிய வைத்து யாருக்கு ஸ்டாம்ப் அடிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டும். சிவபாபாவுடைய ஸ்டாம்ப் இல்லையே, ஆத்மாக்களுடையது இருக்குது, மனுஷாத்மாக்களுடையது இருக்குது, பரமாத்மாவுடையது இல்லை. कोई संत साध अथवा सिखों को, मुसलमानों को व अंग्रेज़ों को कोई फिलासफर अच्छा होगा तो उनकी स्टैम्प बनाते रहते हैं. அடுத்து சொல்லார் பாபா, சில சாது சன்னியாசிகளுடைய ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க. இல்லை சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லீம் தர்மத்தை சேர்ந்தவர்கள், ஆங்கிலேயர்கள், யார் நல்ல ஒரு தத்துவ ஞானிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், பாபா என்ன சொல்ல வர்றாரு, என்னை பற்றி ஸ்டாம்ப் இல்லையே. ஏன்னா உலகத்துக்கே சத்கதி கொடுக்குற வள்ளல். உண்மையிலே பார்க்க போனால் பாபாவிற்குத்தான் ஸ்டாம்ப் அச்சிட வேண்டும். ஈசமே பாப்னு ஆயித்தோ சத்கத்தை கேசே ஹோ. இந்த நேரத்தில் பாபா மற்றும் வரவில்லை என்றால் எல்லோருக்கும் சத்கதி என்பது எப்படி கிடைக்கும்? அதனால் பாபா என்ன சொல்கிறார், இது ஒரு கொடுமையான நரகம். இந்த நரகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சப்சி ஊஞ்சி ஊஞ்சியே ஷிவ் பாபா பதித்து பாவன். அனைவரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஷிவ் பாபா. அவர் எப்பேற்பட்டவர்? பதித பாவனன். மந்திர் பி ஷிவ் கா பௌத் ஊஞ்சி ஸ்தான் பர் பனாத்தே ஹேன். சிவனுடைய கோயில் கூட ரொம்ப உயரமான இடத்துல தான் கட்டப்படுகிறது. கியூங்கி ஊஞ்சித்தே ஊஞ்சேனா, ஏன் அப்படி? ஒன்று உயரமாக சிவலிங்கம் காட்டுறாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய மலை பிரதேசத்தில் சிவனுடைய ஆலயங்கள் இருக்கிறது. ஏன்னா பாபா எப்பேற்பட்டவர்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். பாபி ஆக்கர் பாரத்க்கு சொர்க்கா மாலிக் பனாத்தே ஹேன். பாபா வந்து தான் பாரதத்தை சொர்க்கமாகவும் உங்களை சொர்க்கத்தினுடைய எஜமானர்களாகவும் ஆக்குகிறார். जब वो आती है तब सत्कर्ती करते हैं. எப்போ பாபா அந்த பூமிக்கு வருகின்றாரோ அப்பொழுது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். அந்த தந்தையினுடைய நினைவானது உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? ஸ்டாம்ப் भी शिव बाबा का कैसे बनाए? भक्ति मार्ग में तो शिवलिंग बनाते हैं. शिव பாபாவுடைய ஸ்டாம்ப் அச்சடிக்கணும்னா எப்படி பண்ணுறது? ஜோதியாக போடணுமா, லிங்கமாக போடணுமா? பக்தி மார்க்கத்தில் சிவலிங்கத்துக்கு தான் பூஜை செய்யப்படுகிறது. சிவபாபாவை பக்தி மார்க்கத்தில் எப்படி காட்டியிருக்கிறாங்க? சிவலிங்கமாக காட்டியிருக்கிறார்கள். ஊஞ்சித்தி ஊஞ்ச் மந்திர் பி சிவ் ஹி மானேங்கே. பெரியதிலும் பெரிய கோவில் சிவனுடைய கோயில் என்று தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சில கோயிலுக்கு பேர் என்ன? பெரிய கோயில். பேரே கோயிலுக்கு பெரிய கோயில். அந்த பெரிய கோயில் உள்ள யார் இருப்பா? முக்கியமாக சிவன் தான் இருப்பார். சோமநாத் சிவகா மந்திர் என்ன? சோமநாதரும் சிவனுடைய கோவில் அல்லவா? भारतवासी तमो प्रधान होने के कारण ये भी नहीं जानते शिव कौन है. ஆனால் பாரதவாசிகள் தமோ பிரதானமான காரணத்தினால சிவன் யார் என்பதே தெரியாமல் இருக்கிறார்கள். யாருக்கு பூஜை செய்யப்படுகிறதோ அவர்களை பற்றிய வரலாறு அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? பூஜை செய்யப்படுகிறது என்றால் அவர்கள் அப்படி என்ன செய்துட்டு போனாங்க, அவர்களுடைய ஆக்குபேஷனையும் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? பாபா சொல்கிறார், இன்றைக்கு எல்லோருமே இரட்டை ஹிம்சாவாதிகளாக இருக்கிறாங்க. விகாரமே ஜானா காம் கட்டாரி சலானா ஏ பி ஹிம்சா ஹைனா. மனிதனுக்கு செய்யக்கூடிய பெரிய ஹிம்சையான வேலை எது? காம விகாரத்துக்கு அடிமையாகுவது மிகப்பெரிய ஹிம்சையான செயலாகும்.
डबल अहिंस तो ये லக்ஷ்மி நாராயண. இரட்டை அஹிம்சாவாதிகள் யார் என்றால் லக்ஷ்மி நாராயணா. அவர்கள் எண்ணம் சொல் செயலாலும் யாருக்கும் ஹிம்சை கொடுக்கல, விகாரத்துக்கும் அடிமை ஆகல. லக்ஷ்மி நாராயணர் எப்பேற்பட்டவர்? நிர்விகாரி. அதனால அவர்கள் என்னவென்று சொல்லப்படுகிறது? இரட்டை அஹிம்சாவாதிகள். मनुष्य को जब पूरा ज्ञान हो तब अर्थ सहित स्टैंप निकले. सती में स्टैंप निकलती लक्ष्मी नारायण की. மனிதர்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்தால்தான் இருந்தால்தான் அர்த்தத்தோடு ஸ்டாம்பை கூட அவர்களால் உருவாக்க முடியும். சத்தியுகத்தில் யாரோட ஸ்டாம்ப் இருக்கும்? எல்லா பக்கமும் எல்லாரிடத்துலையும் லக்ஷ்மி நாராயணா. शिव बाबा का ज्ञान तो वहाँ रहता नहीं है सर. जो ऊंची थी ऊंच லக்ஷ்மி நாராயண. சிவனை பற்றி ஞானம் சத்தியுகத்தில் இருப்பது கிடையாது. ஆனால் அங்கே சத்தியுகத்தை பொறுத்தவரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார்? லக்ஷ்மி நாராயணர். ஆக அவர்களுடைய ஸ்டாம்ப் தான் இருக்கும். अभी भी भारत का वह स्टैंप होना चाहिए. இப்போ கூட லக்ஷ்மி நாராயணனுடைய ஸ்டாம்ப் தான் பாரத்தில் இருக்கணும். எது இருக்கணுமோ அது இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் திருமூர்த்தி சிவன். वो तो अविनाशी रहना चाहिए क्योंकि भारत को अविनाशी राज गद्दी देते हैं. இதுதான் அவர்தான் அழிவற்றவர், இதுதான் அழிவற்றதாகவும் இருக்க வேண்டும். என்ன பாபா சொல்கிறார்? பாரத்துக்கு அந்த பரம்பிதா பரமாத்மா வந்து தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். तुम्हारे में भी बहुत है ये जो बोल जाते हैं. இங்கே கூட அநேக குழந்தைகள் இவற்றை மறந்து போயிருக்கிறார்கள். எதை மறந்து போயிருக்கிறார்கள்? பாபா பாரதத்தை சொர்க்கமாக்குறார், நம்மை சொர்க்கத்துக்கு எஜமானனாக ஆக்குறார் என்பதை மறந்து போயிருக்கிறார்கள். இதை மாயா மறக்க வைத்து விடுகிறது. बाप को न जानने के कारण भारतवासी कितनी बोले करते आए. பாபா சொல்றார், பாபாவை அறியாத காரணத்தினால் பாரதவாசிகள் எவ்வளவு தவறு செய்துட்டே இருக்கிறாங்க. शिव बाबा क्या करते हैं ये किसको भी पता नहीं है. ஆனால் शिव बाबा என்ன பண்ணுறார்? இது யாருக்குமே தெரிவதில்லை. சிவஜெயந்தினா என்ன என்ற அர்த்தமும் தெரியவில்லை. இந்த ஞானத்தை शिव बाबा தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. अभी तो बच्चों को बाप समझाते हैं तुम औरों पर भी रहम करो. இல்லை, இப்போ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் பிறர் மீது கருணை காட்டுங்கள். தன் மீது அப்படி ஊப்பர் பி ஆப்பி ரஹம் கரோ. தனக்கு தானே தன்னை நீங்கள் கருணை காட்டுங்கள். அடுத்தவங்க உங்கள் மேலே கருணை காட்டணும்னு நினைக்காதீங்க. உங்கள் மேலே நீங்கள் கருணை காட்டுங்க. எப்படி கருணை காட்டுறது? நீங்கள் கரெக்ட் டைம் எழுந்திரிச்சு யோகா பண்ணணும், அமிர்த் வேலா கரெக்ட் டைம் கிளாஸ்க்கு வரணும். இதுதான் நீங்கள் உங்கள் மேலே காட்டக்கூடிய கருணை. டீச்சர் படாத்தே ஏ பி ரஹம் கர்த்தேனா. டீச்சர் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாலே இது கூட டீச்சர் உங்கள் மேலே காட்டுற கருணை தானே. இப்போ கருணை கடல் பாபா தினமும் தினமும் வந்து கருணை மழையை பொழிகிறார், படிப்பிக்கிறார். ये भी कहते मैं टीचर हूँ, तुमको पढ़ाता हूँ. वास्तव में इसका नाम पाठशाला भी नहीं कहेंगे. हाँ, பாபா சொல்ல, நான் தான் டீச்சராக இருக்கிறேன். உங்கள் டீச்சர் யார்? நான் தான். நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன். படிப்பிக்கிறது யார்? நான் தான். உண்மையிலே பார்க்க போனால் நம்முடைய வித்யாலயத்திற்கு பெயர் பாடசாலை என்றெல்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது. அது பொருத்தமானதாக இல்லைன்ட்டார் பாபா. அப்போ என்ன பேர் கொடுக்கணும் நம்முடைய வித்யாலயத்துக்கு? ये तो बहुत बड़ी यूनिवर्सिटी है. இது மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி ஆகும். பாக்கி तो सब झूठे नाम है. மற்றெல்லாம் யூனிவர்சிட்டின்னு இருக்குதே, அதெல்லாம் சரியானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாபா முழு உலகத்துக்கான ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறார். அதனால் இது என்ன சொல்லலாம்? यूनिवर्सिटी என்று சொல்லலாம். यूनिवर्सिटी है ही एक बाप की, सारे विश्व की सत्गति करते हैं. यूनिवर्सिटी என்பது ஒரு பாபாவுடையது. இது என்ன யூனிவர்சிட்டி? ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, ஒரு பாபாவுடையது. ஏன்னா பாபா முழு உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் சத்கதி கொடுக்கிறார்.
இவர் மூலமாக தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? சாந்தியும் சுகத்தையும் ஆத்மாக்கள் பிராப்தியாக அடைகிறார்கள். யூனிவர்ஸ் ஏ ஹுவானா, இதுதானே உலகம். இந்த உலகத்தில் வந்து பாபா என்ன பண்ணுறார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்காக ஞானம் கொடுக்குறார். அதனால் இது यूनिवर्सिटी. इसलिए बाबा कहते डरो मत, ये तो समझाने की बात है. இதெல்லாம் போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்களோ, அப்படி பயப்படாதீங்க. இது புரிய வைக்க வேண்டிய விஷயம். பேரெல்லாம் ஒன்று வச்சுக்க வேணான்னு சொல்லலையே பாபா. ஞானத்தை உண்மை என்னங்கிறத புரிய வைங்கன்னு சொல்கிறார். இங்கே என்ன நடக்குது, பகவான் வந்து என்ன செய்கிறாரு, இதை புரிய வைங்க. பாபா சொல்கிறார், இது புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். இங்கே பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் யூனிவர்ஸுக்கேலியே. அந்த ராஜ்யம் கூட முழு உலகத்துக்காக. இதுவும் புரிய வைக்க வேண்டிய விஷயமாகும். दैविक राजधानी इस पुरुषोत्तम संगमय पर स्थापन कर रहे हैं. दैवीகமான ஒரு ராஜ்யத்தை புருஷோத்தம சங்கமயத்தில் பாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். बाप ने समझाया है श्री कृष्ण, श्री नारायण, श्री राम आदि की काले चित्र भी तुम हाथ में उठाओ. அடுத்த ஒரு விஷயம் பாபா புரிய வைக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய சித்திரம், ஸ்ரீ நாராயணருடைய சித்திரம், ஸ்ரீராமருடைய சித்திரம், இந்த சித்திரத்தெல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. இந்த சித்திரங்கள் எல்லாம் எப்படி காட்டப்பட்டிருக்கு? கருப்பாக தான் காட்டப்பட்டிருக்கு. ஃபிர் சம்ஜாவோ. ஞானம் புரிய வைக்கிறதுக்கு என்ன வேணும்? சித்திரம் வேணும். இன்றைக்கி சித்திரங்கள் இருக்குது, சரித்திரம் இல்லைன்ட்டார் பாபா. சரித்திரத்தை யார் கொடுக்குறா? விசித்திர பாபா தான் நமக்கு வந்து கொடுக்குறார். சித்திரமே இல்லாத பாபா தான் ஞானக்கடல் வந்து கொடுக்குறார். நீங்கள் என்ன புரிய வைக்கணும்? ஸ்ரீகிருஷ்ணரை காட்டி சொல்லுங்கள், இவருக்கு ஷியாம் சுந்தர் என்று நாமம் ஏன் சூட்டப்பட்டது அப்படி கேளுங்க. சுந்தர்தா ஃபிர் ஷியாம் கேசே பனே. இவர் சுந்தரமாக இருந்தவர், அடுத்து என்ன ஆயிட்டாரு? ஷியாம் கருப்பாக ஆயிட்டாரு. எப்படி ஆனார் அதை புரிய வைங்க. பாரதம் சொர்க்கமாகத்தான் இருந்தது, இப்போ பாரதம் நரகமாக இருக்கிறது. ஹெல் அர்த்தாத், பாரதம் இப்போ எப்படி இருக்குது? நரகமாக இருக்கிறது. நரகம் அப்படின்னா அர்த்தம் என்ன? கருப்பு. நரகம்னாலே கருப்பு. ஆத்மா கருப்பாயிடுச்சு. ஹெவன் அர்த்தாத் கோரா. ஸ்வர்க்கம் அப்படின்னாலே தூய்மை, வெள்ளை. ஆத்மா சொர்க்கத்தில் எப்படி இருந்தது? வெள்ளையாக இருந்தது. கிருஷ்ணர் சொர்க்கத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தார்? வெள்ளையாக இருந்தார். நரகத்துக்கு வரும்போது அவர் என்ன ஆயிட்டார்? கருப்பாயிட்டார். அதை விளக்க தெரியாது. அதனால் பேர் என்ன சூட்டப்பட்டிருக்கு கிருஷ்ணருக்கு? ஷியாம் சுந்தர். ராம ராஜ்யத்தை பகலென்றும் ராவண ராஜ்யத்தை இரவு என்றும் சொல்லப்படுகிறது. तो तुम समझा सकती हो देवतों को काला क्यों बनाया है, தேவதைகளை ஏன் கருப்பாக காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ புருஷோத்தம சங்கமயத்தில் இருக்கிறீங்க. தேவதைகள் இங்கே கிடையாது. நீங்கள் சங்கமயத்தில் புருஷோத்தம நிலை அடையிறதுக்கான முயற்சி செய்துட்ருக்கிறீங்க. விகாரமான பதீதமான மனிதர்களோடு உங்களுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. ஆனால் கனெக்ஷன் ஏற்பட்டுடுது. காரணம் என்ன? கனெக்ஷன் கிடையாதுன்னா அர்த்தம் என்ன சொல்கிறார் பாபா? அவங்க மேலே நீங்கள் பற்று வைக்க முடியாது. ஆனால் அந்த கர்மாதீத்த நிலை என்பது ஏற்படாத காரணத்தினால கர்ம சம்பந்தத்தில் மனசானது போய் மாட்டிக்கொள்கின்றது. யாராவது மேலே பற்று ஏற்பட்டுடுது. கர்மாதீத் பன்னா उसके लिए चाहिए याद की यात्रा. இப்போ கர்மாதீத்த நிலை அடைவதற்கு தேவை நினைவு யாத்திரை. பாப் சம்ஜாத்தே ஹே தும் ஆத்மா ஹோ. பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் யாரு? ஆத்மா. तुम्हारा परमात्मा बाप के साथ कितना लव होना चाहिए. உங்களுடைய தந்தை பரமாத்மா மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். ஓஹோ, பாபா ஹம்கோ படாத்தே ஹே. ஆஹா, எனக்கு பாபா படிப்பிக்கிறார் அப்படி நினைத்து அவர் மீது உங்களுக்கு அன்பு ஏற்பட வேண்டும். ஓ உமங்க கோய்மை ரேத்தா நீயே, பாபா படிப்பிக்கிறார் அந்த ஒரு குஷி
அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ஆர்வம் குழந்தைகளுக்குள் இல்லைன்ட்டார் பாபா. மாயா கடிக்கடி தேகாபிமான் में ला देती है. மாயா அடிக்கடி உங்களை தேகாபிமானத்தில் கொண்டு வந்து விட்டுருது. जबकि समझती है शिव बाबा हम आत्मा से बात कर रहे हैं तो कशिश और खुशी रहनी चाहिए ना. பாபா சொல்கிறார், எப்போ நீங்கள் புரிஞ்சுட்டீங்க சிவபாபா ஆத்மாவாகி என்னோட பேசிகிட்ருக்கிறார் அப்படி புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு அந்த பாபா மேலே ஒரு கவர்ச்சியும் உங்களுக்கு குஷியும் ஏற்பட வேண்டும் அல்லவா. ஜி சூய் பர் ஜரா பி ஜங்க் நஹீ ஹோகி. எந்த ஊசியில் துளி கூட துரு இல்லையோ அந்த ஊசியை காந்தம் முன்னாடி வச்சாலே டக்குன்னு ஊசி போய் காந்தத்தில் ஒட்டிக்கொள்ளும். டக்குன்னு போய் ஒட்டிக்கோ. நீங்கள் பக்கத்துலலாம் கொண்டே போவேண்ணா, பக்கத்தில் வச்சாலே போதும். டபாவில் அது என்ன பண்ணோம், அந்த ஊசியை காந்தம் இழுத்துக்கொள்ளும். தோடி பி கட் ஓகி சட்கேகி நீ. கொஞ்சம் ஊசியில் தூரம் இருந்தால் கூட அந்த ஊசி போய் காந்தத்தில் ஒட்டாது, கவர்ச்சி ஏற்படாது. ஆத்மாவில் நிறைய பலகீனம் இருந்ததுன்னா பாபா மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படாது. जहाँ से नहीं होगी फिर उस तरफ से जुम्बक खींचेंगे. அந்த ஊசியில் கூட எந்த பக்கம் துரு இல்லாமல் இருக்குமோ அந்த பக்கம் என்ன பண்ணும் காந்தம், அந்த ஊசியை இழுத்துக்கோ தன் பக்கம். பச்சோ மே கஷிஷ் தப் ஹோகி. அப்போது குழந்தைகளுக்குள்ள அந்த ஆன்மீக கவர்ச்சி, ஞானத்து மேலே ஒரு அட்ராக்ஷன், எல்லாத்து மேலே ஒரு அட்ராக்ஷன் வரணும். ஞான மார்க்கத்து மேலேயே ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்றால் எப்போ நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அப்பொழுது தான் வரும். கட்டு ஓகி தோ கீஞ்ச் சக்கேங்கே. துரு இருந்து கொண்டதிருந்தால் பாபாவின் பக்கம் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட முடியாது. எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஈடுபாடு வராது, நம்பிக்கையும் ஏற்படாது. நினைக்க நினைக்க நம்பிக்கையும் அன்பும் ஈர்ப்பும் ஈடுபாடும் அதிகரித்து கொண்டே இருக்கும். என்னென்ன ஏற்படும், நினைவு யாத்திரை பண்ண பண்ண அன்பு, ஈர்ப்பு, ஈடுபாடு, இது எல்லாமே நம்பிக்கை, இது எல்லாமே அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹரேக் சமர் சக்தி ஹே. நீங்கள் ஒவ்வொருவருமே இவற்றை புரிந்து கொள்ள முடியும். எவற்றை புரிந்து கொள்ள முடியும்? சுய் பில்குல் பவித்ர ஓ ஜாயகி தோ கஷிஷ் பி ஹோகி. அந்த ஆத்மாங்கிற ஊசி பவித்திரம் ஆக ஆக அது கவர்ச்சியுடைய ஒரு ஆத்மாவாக ஆகிவிடும். பாபாவுக்கு என்ன ஆகும், அந்த ஆத்மா மேலே ஈர்ப்பு அதிகமாயிடும். இன்னும் அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்படவில்லை என்றால் ஆத்மாங்கிற ஊசியில் துரு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தமாகும். तो बहुत ही आदमी रहती हो विक्रम बसम होते हैं. நீங்கள் அதிகமாக பாபா நினைக்க நினைக்க பாவ கர்மங்கள் எல்லாம் அழிந்து போகின்றது. பாவகர்மம் அழி என்னாகும், பாபா மேலே ஈர்ப்பு என்பது ஏற்பட்டுடும். अच्छा फिर अगर कोई पाप करते तो 100 गुना दंड हो जाता है. நினைத்து நினைத்து பாவத்தை அழிக்கிறீங்க. ஒருவேளை பாவகர்மா செய்து விட்டால் என்னாகுமா, அதற்கு 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். அப்போ ஊசியில் என்ன ஆகுது, ஆத்மாங்கிற ஊசியில் துரு ஏறி விடுகிறது. அவர்களால் மீண்டும் நினைவு செய்ய முடியாது. अपने को आत्मा समझ बाप को याद करो. याद बोलने से कट चढ़ जाती है. இங்கே நினைவு நாம் எப்படி பண்ணணும், தன்னைத்தானே ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவு செய்யணும். அந்த நினைவு மறக்கும்போது அங்கே ஆத்மாவில் என்ன ஆகிடுது, துரு ஏறிடுறது. அப்போ பாபா மேலே அன்பு ஏற்படுறது இல்லை. துரு ஏறுறப்போ பாபா மேலே அன்பு ஏற்படுறது இல்லை. கட் உத்தரி हुई तो होगी लव होगा. துரு இறங்க இறங்க அன்பு அதிகரிக்கும், குஷியும் அதிகரிக்கும். துருவை வச்சு எவ்வளோ பாயிண்ட் சொல்லிட்டார் பாருங்கள் பாபா, இன்னும் பாயிண்ட் முடிக்கலை. துரு இறங்க இறங்க என்னாகுமா, அன்பு அதிகரிக்கும், ஈர்ப்பு அதிகரிக்கும், உங்களோட சந்தோஷமும் அதிகரிக்கும், உங்களுடைய முகம் மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும். தும்கு பவிஷ்யமே ऐसा बनना है. நாம் எதிர்காலத்தில் இப்பேற்பட்டவர்களாக ஆக வேண்டும். எப்பேற்பட்டவராக ஆக வேண்டும், खुशी நிறைந்த முகமுடையவராக ஆக வேண்டும். सर्विस नहीं करते तो पुरानी सड़ी हुई बातें करते रहते हैं. பாபா சொல்கிறார், சேவை செய்யாத பொழுது, சேவா பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்களா, காஞ்சு போன இது போன பழைய விஷயங்களை பற்றியே
பேசிக்கிட்டே இருப்பாங்க, பொழுது போகாதவங்களுக்கு. சேவை இல்லாட்டா அவங்க பிஸியாக இருக்க மாட்டாங்க. இப்போ பிஸியாக இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, போனது வந்தது நெகட்டிவான விஷயங்களை பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் என்ன பண்ணும், அந்த மாதிரி பேசுகிறப்ப கூட அதுவும் ஆத்மாவில் துருவை அதிகப்படுத்திவிடும். பாப்சி புத்தியோ தீ தூடா தேத்தே. அப்படி வீண் விஷயங்களை பேசி பாபாட்டே இருந்த அவங்க புத்தியினுடைய தொடர்பையே துண்டித்து கொள்கிறார்கள். ஜோ குச்சு சமக்கு தீ ஓ பி கும்மோ ஜாத்தி ஹே. ஆத்மாவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜொலிப்பு இருந்தது, அந்த ஜொலிப்பு இதனால் என்ன ஆகிடுமா, மறைந்து போய் விடுகிறது. அப்புறம் என்ன ஆகுது, 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு பாபா. தேவையில்லாத வித்து போன விஷயங்களை, அந்த விஷயத்தை பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பழைய விஷயங்கள், முடிந்து போன விஷயங்களை சேவை செய்யாதவங்க உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னார் பாபா, புத்தி தொடர்பை பாபாட்டிருந்து துண்டித்து கொள்கிறார்கள். இருந்த ஜொலிப்பு என்ன ஆகிடுது, காணாமல் போயிடுது. அப்புறம் பாபா மேலே அவங்களுக்கு அன்பே இருப்பதில்லை. ஆனால் நான் பாபா குழந்தைன்னு நல்லா சொல்லுவாங்க. யாருக்கு பாபா மேலே அன்பு இருக்கும், யார் நன்றாக பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் பாபா மீது அன்பு இருக்கும். அவர்களுக்குத்தான் பாபா மேலே ஒரு கவர்ச்சியும் ஏற்படும். பச்சா பாப்கோ பி உன்சி கஷிஷ் ஹோகிய. நல்லா நினைக்கிற குழந்தை மேலே பாபாவுக்கு என்ன ஆகுது, ஈர்ப்பு வந்துடுது. பாபா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய நினைக்கிறாரு, அந்த குழந்தைய நல்லா பாலனை பண்ணுறாரு, அந்த குழந்தைய நல்ல சேவையில் பாபா என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த குழந்தைய பாபா என்ன பண்ணுறாரு, லாயக்காக்கிட்டே போகிறார். அவருக்கு என்ன ஆகிடுதா, இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுதா. இந்த குழந்தை நல்ல சேவையும் பண்ணுது, நல்ல நினைவு பண்ணுது. அப்படி ஒரு ஈர்ப்பு பாபாவுக்கு வந்துடுது. பாபாவோட அன்பு அந்த குழந்தை மீது அதிகரிக்கிறது. अपने ऊपर ध्यान रखते हैं, हमसे कोई पाप तो नहीं हुआ, अगर याद नहीं करेंगे तो कट कैसे उतरेगी. தன் மேலே கவனத்தை வைக்கணும். என் மூலமாக எதுவும் பாவ செயல் நடக்கவில்லை தானே, நான் எதுவும் பாவம் செஞ்சுட்டேனா, அப்படி தன்னை நீங்கள் கவனிக்கணும். பாபா கேட்குறாரு, ஒருவேளை நீங்கள் நினைவே செய்யவில்லை என்றால் உங்களுடைய துரு எப்படி போகும். பாப் கேते हैं சாட் ரக்கோ तो कट उतर जाएगी. துருவை போக்குறதுக்கு விதி சொல்கிறார் பாபா. நினைவு செய்வதற்கான சாட் எழுதுங்க, உங்கள் துருவெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டுமென்றால் துருவை போக்க வேண்டும். உத்தரத்தை பி ஹே ஃபிர் சடுத்தி பி ஹே. துரு போகவும் செய்து இறங்கவும் செய்து ஏறவும் செய்து. ஏறுனா என்னாகுமா, 100 மடங்கு ஆகிடும். பாபா குழந்தையாயிட்டு பாவ செயல் செய்தால் அதற்கு 100 மடங்கு தண்டனை. பாபா நினைக்காதவங்க பாவம் செய்துட்டே இருக்கிறாங்க. பாப் कहते हैं कट उतरने बगैर तो मेरे पास आ नहीं सकेंगे. பாபா சொல்கிறார், நீங்கள் துருவை போக்காமல் என்னிடத்தில் வர முடியாது. नहीं तो फिर सजा खानी पड़ेगी. இல்லை அப்படின்னா நினச்ச துருவை நீங்கள் அழிக்கலைன்னா அதுக்குரிய தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும். அடி வாங்கிட்டு நீங்கள் பதவி வாங்குவீங்க, அப்போ உங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்காது. ऐसा कर्म नहीं करना चाहिए जो और ही कट चढ़ जाए. உங்கள் ஆத்மாவில் அதிக பாவம் சேருவது போல, துரு பிடிப்பது போல எந்த கர்மாவையும் செய்யாதீர்கள். पहले अपनी कट उतारने का ख्याल रखो. தன்னோட துருவை போக்குவதற்கு ஃபஸ்ட்டு சங்கல்பா பண்ணுங்க, அதை பற்றி நினைங்க. ख्याल नहीं करते तो फिर बाप समझे इनकी तकदीर में नहीं है. என்னோட பாவத்தை அழிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. ஆத்மாவில் பிடிச்சிருக்கிற அந்த துருவை போக்கணுங்கிற சிந்தனையே வரமாட்டேங்குது. அப்படின்னா பாபா என்ன நினைப்பாரா, இந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்திலேயே இல்லை அப்படின்னு பாபா புரிஞ்சுக்குவார். குவாலிஃபிகேஷன் சாயே, அதற்கான குவாலிஃபிகேஷனும் வேணும். அச்சு கேரக்டர்ஸு சாயே, நல்ல கேரக்டர்ஸும் வேணும். நன்னடத்தை சொல்கிறோம் இல்லையா, நன்னடத்தையும் வேணும். துரு பிடிச்சிருந்தா அவங்க நடத்த கூட நல்லா இருக்கு. லக்ஷ்மி நாராயண் கேரக்டர் கோ காயே हुए हैं. லக்ஷ்மி நாராயணருடைய கேரக்டர்ஸ் எப்பேற்பட்டது, மகிமைக்குரியது.
सत्कति करने वाला तो वही है। इस समय के मनुष्य उन्हों के आगे अपना कैरेक्टर वर्णन करते हैं. உயர்ந்த நன்னடத்தை உடையவர்கள் யார்? லக்ஷ்மி நாராயணர். அப்பேற்பட்ட லக்ஷ்மி நாராயணனுடைய சிலைக்கு முன்னால் போயிட்டு மனிதர்கள் தங்களுடைய நடத்தையை பற்றி வர்ணனை செய்கிறார்கள். என்னட்ட நல்ல நடத்தை இல்லை, நல்ல குணமே இல்லை, நீனா உயர்ந்த குணம் கொண்டவர் அப்படின்னு வர்ணனை பண்ணுறாங்க. வர்ணனை பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. शिव बाबा को जानते नहीं हैं. शिव பாபாவையே அறியவில்லை. शिव बाबा எப்பேற்பட்டவர்? सत्कति அளிக்கக்கூடியவர். सत्कति करने वाला तो वही है. तो सन्यासों के पास जाते हैं. எல்லோருக்குமே சத்கதி அளிக்கக்கூடியவர் பாபா தான். ஆனால் மனிதர்கள் எங்கே போகிறாங்களா? சந்நியாசிகளிடம் சென்று விடுகிறார்கள். ஆனால் சத்கதி தாத்தா ஒருவர் தான். எந்த சன்னியாசிட்ட வேணால் போங்க, அவர்களுக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் सत्कति दाता बाबा. बाप ही स्वर्ग की स्थापना करते हैं, फिर तो नीचे ही उतरना है. பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அடுத்து சொர்க்கத்தில் இருக்கிற ஆத்மா எல்லாம் இறங்கித்தான் ஆகணும். பாபா தவிர வேறு யாருமே நம்மை தூய்மையாக்க முடியாது. मनुष्य कट्टी के अंदर जाकर बैठते हैं, इसे गंगा में जाकर बैठे तो साफ हो जाए. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களா? ஆழ்ந்த குகையில் போய் உட்காந்துடுறாங்களா? குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். அப்படி உட்காரதுல என்ன பிரயோஜனம்? அதுக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணினாலாது நீங்கள் அதை பற்றித்த பாவனின்னு சொல்கிறீங்களே, அதாவது பிரயோஜனமாக இருக்கும். மனுஷி சாந்தி சாத்தே ஹே. மனிதர்கள் அமைதி விரும்புகிறார்கள். वो जब घर में जाएंगे द पाठ पूरा होगा. நீங்கள் விரும்புகிற அமைதி எப்போ கிடைக்கும்? ஒன்று இப்போ சாந்தி கடல் பாபா நினைக்கணும். எப்போ ஆத்மா வீட்டுக்கு போகுமோ நடிப்பெல்லாம் முடித்து விட்டு அப்பொழுதுதான் சாந்தி கிடைக்கும். நம்ம ஆத்மாக்களுடைய வீடு நிர்வாண தாமமாகும். யா சாந்தி கஹாசி ஆயி? அந்த சாந்தி தாமத்தில் தான் சாந்தி இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போனால் தான் அந்த சாந்தியை பெற முடியும். இந்த உலகத்தில் அமைதி எங்கேருந்து வரும் கேட்குறார் பாபா. तपस्या करते हैं, वो भी कर्म करते हैं ना, करके शांति में बैठ जाएंगे. தபஸ்யா செய்கின்றார்கள் சாது சன்னியாசிகள். அதுவும் கூட ஒரு செயல் தானே, அதுவும் கூட செயல் தானே. சாந்தியாக செயலை பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். அதனாலையும் சாந்தி கிடைச்சிடாது. शिव बाबा को तो जानते नहीं है, वो सपे பக்தி மார்க். शिव பாபாவையே அறியவில்லை. அது அனைத்துமே என்ன? அறியாமல் செய்யக்கூடியது எல்லாமே பக்தி மார்க்கமாகும். புருஷோத்தம் சங்கம் எக்கிய ஜப்கி பாப் ஆத்தே ஹே. புருஷோத்தம சங்கமேகம் என்பது ஒன்று தான். எது? எப்போ பாபா வருகிறாரோ அதுதான் புருஷோத்தம சங்கமயுகம். शुरू में साक्षात्कार कराया था सजाओं का, फिर पिछाड़ में भी साक्षात्कार होगा. பாபா சொல்லர் ஆரம்பத்தில் காட்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. என்ன காட்சிகள் கொடுக்கப்பட்டதா, காண்பிக்கப்பட்டதா? கடைசியில் ஆத்மா தண்டனை அனுபவித்து எப்படி தன்னுடைய கணக்கு வழக்கம் முடிக்கின்றது, தண்டனை பெறுவதற்கான காட்சிகளெல்லாம் சேவிக்கப்பட்டது. கடைசியிலையும் அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும். தேக்கிங்க हम श्रीमत पर न चले தபிய ஹால் ஹுவா. நான் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, அதனால தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற காட்சி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் சொல்கிறப்ப என்ன வந்திருக்கும்? கோபம் வந்திருக்கும், மனஸ்தாபம் வந்திருக்கும், நிறைய விஷயம் வந்திருக்கும் இல்லையா? பச்சோக்கோ கல்யாணக்காரி பன்னாயே. கடைசியில் ஸ்ரீமத் படி நடக்கலைங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்கள், மீன்ஸ் ஏற்றுக்கொள்வீர்கள். குழந்தைகளை நீங்கள் கல்யாணக்காரியாக ஆக வேண்டும். அப்பா மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எப்படி ஊசியில் இருக்கிற துருவை போக்கணுன்னா அது கரசின்லேயோ அல்லது ஆயில்லையோ போடப்படுது. போடுறப்போ அந்த ஊசியில் இருக்கிற துருவெலாம் என்ன ஆகிடுது? நீங்கிடுது. அதே போல் பாபாவுடைய நினைவில் இருக்கும்போது உங்கள் ஆத்மாவில் இருக்கிற துருவெல்லாம் நீங்கி விடுகிறது. नहीं तो कशिश वो लव बाप से नहीं रहता है. இன்னைக்கு பாபா திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு தான் அழுத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க. நினைவு பண்ணாதா துரு போகும், துரு போனாதா பாபா மேலே ஒரு ஈர்ப்பு வரும், அன்பு என்பது ஏற்படும்.
துரு போகலைன்னா ஈர்ப்போ பாபா மேலே அன்போ இருக்காது. சங்கமேகமே எப்பேற்பட்டது? அன்பு கடல். பாபாவோடு அன்பான சம்பந்தத்தை வச்சு அனைத்தையுமே பெறக்கூடிய யுகம்தான் சங்கமயுகம். பாபா மேலே அன்பு இல்லாமல் எதை தான் நம்ம பெற முடியும்? பெற முடியாது. லவ் சாரா சலா ஜாத்தா மித்திர சம்பந்தி ஆதிமே. உங்கள் அன்பெல்லாம் எங்கே போயிடுதா? சொந்தம் பந்தம் அப்படி அவங்க மேலே அன்பு இருக்குது. கஹா ஜங்கு காயா வ சங்கு அவர் காய சங்கு. பாபா சில அந்த துருபிடிச்சு போன சம்பந்தம் எங்கே? பாபாட்ட வச்சிருக்கக்கூடிய சம்பந்தம் எங்கே? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? எல்லா துருவை நீக்குவதற்காக தான் பாபா வந்திருக்கிறார். அந்த சம்பந்தம் தொடர்பு என்ன பண்ணுதா? துருவை ஏற்றி விட்டுருதான். இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பாபா நினைவு மூலமாக தான் பாவனம் ஆக முடியும். அரை கல்பத்தினுடைய கடுமையான துரு ஏறி இருக்குது. மேலோட்டமாலாம் இல்லையா துரு, ரொம்ப டெப்த்தில் இருக்கான். பாப் ஜும்பக்கு கேத்தே முझे யாத் கரோ. காந்தமாக இருக்கக்கூடிய பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். புத்தி का योग जितना मेरे साथ होगा उतनी कट उतरेगी. ஒரு பக்கம் ஃபுல்லாக பாபா துரு எதனால் ஏறிச்சு, அந்த துரு ஏறினதுனால என்னாச்சு, அந்த துருவை எப்படி போக்கணும், அதுக்கான விளக்கத்தை மாறி 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 கொடுத்துட்டே இருக்கார் பாபா. புத்தி தொடர்பை என்னோட இணைச்சிருங்க, துருவெல்லாம் காண போயிடும், முடிஞ்சு போச்சு. नई दुनिया तो बननी है. सत्य में पहला बहुत छोटा सा जाड़ होता है. புது உலகமானது உருவாகத்தான் போகின்றது. சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த புது மரம் சிறிய மரமாக இருக்கும். தேவி தேவதைகளுடைய மரம் அது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடைகிறது. यहाँ से तुम्हारे पास आकर पुरुषार्थ करते रहते, ऊपर से कोई नहीं आते. பாபா சொல்றார், அந்த தேவி தேவதைகள் எல்லாம் மேலேருந்தெல்லாம் ஒன்றும் வரல. இங்கே தேவி தேவதை ஆகுவதற்கான முயற்சிகளை செய்கிறாங்க. முயற்சி செய்துட்டு தான் அவங்க என்ன ஆகுறாங்க? சத்தியுகத்தில் தேவதையாக பரப்படுக்கிறாங்க. जैसे और धर्म वाले ऊपर से आते हैं या तुम्हारी राजधानी तैयार हो रही है. இங்கே நம்முடைய ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்துக்கு ஆதாரமே இது படிப்பாகும். बाप की श्रीमत पर चलने पर बुद्धियों बाहर जाता रहता है तो भी कट लग जाती है. பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்காத போது உங்கள் புத்தி வெளியில் அங்கும் எங்கும் அலையிறப்போ கூட என்னாகுதா? தூரி ஏறிடுதான். பாபா வீட்டில் உட்காந்து கிளாஸில் உட்காந்துட்டு வேஸ்ட்டு தாட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது. பகவான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்காரு, நீங்கள் வேஸ்ட்டு தாட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை அங்கே எங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. இது கூட வைப்ரேஷனை கெடுக்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் இல்லையா? அப்போ அதனால் கூட ஆத்மாவில் என்னாகும்? துரி ஏறிடும். இங்கே வந்திருக்கிறதே எதுக்காக? நீங்கள் கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிறதுக்காக. வாழ்ந்து கொண்டே அனைத்து கணக்கு வழக்கையும் முடிக்க வேண்டும். सन्यासी भी सन्यास करते तो कितने समय तक सब याद आता रहेगा. சன்னியாசிகள் கூட சன்னியாசம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த உலக சம்பந்தத்திலேருந்து விடுபட்டு போகிறாங்களே, விட்டுட்டு போகிறாங்க. ஆனாலும் அந்த நினைவிலிருந்து விடுபடுறதுக்கு டைம் ஆகும். இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு சத்து சங்கம் மில்தாக, சத்தியமானவருடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. हम अपने बाप की ही याद में रहते हैं. இங்கே நம்ம பாபாவுடைய நினைவில் தான் இருக்கணும். मित्र संबंधी आदि को जानते हो ना. गृहस्थ व्यवहार में रहते कर्म करते बाप को याद करते हैं. पवित्र बनना और को भी सिखाना है. பாபா சொல்லார், நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே காரியங்களை செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்து பவித்திரமானவர்களாக ஆக வேண்டும். பிறருக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்க வேண்டும், இந்த தியானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கற்றுக் கொடுங்க, சொல்லுங்க. फिर तकदीर में होगा तो चल पड़ेंगे. அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க ஞான மார்க்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ब्राह्मण कुल का ही नहीं होगा तो देवता कुल में कैसे आएगा.
அவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாக இல்லை என்றால் இங்கே வரவே மாட்டாங்க. பிராமண குலத்துக்கே வரல அப்படின்னா தேவதா குலத்திற்கு எப்படி வருவார்கள்? பகுத் சஹஜ் பாயிண்ட்ஸ் தி ஜாத்தி ஹே, நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜட் கிஸ்கி புத்தி மே பேட் ஜாயே, அப்படி பாயிண்ட் கொடுக்குறாரு பாபா. டக்குன்னு புத்தியில் போய் டச் ஆகணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாயிண்ட்டு கொடுக்கப்படுகிறது. வினாஷ் காலே விபரீத் புத்தி வாலா சித்திர பி கிளியர் ஹே, வினாச காலம் வரும்போது விபரீதமான புத்தியுடையவர்களாக இருக்கக்கூடிய சித்திரங்களும் தெளிவாக இருக்கிறது. இப்போ அந்த தெய்வீகமான ராஜ்யம் இல்லை, தெய்வீக ராஜ்யத்தை தான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய ராஜ்யமோ பஞ்சாயத்து ராஜ்யமாக இருக்கிறது. இதெல்லாம் கூட நீங்கள் புரிய வைக்கலாமே. ஆனால் துரு நீங்கன்னா தான் ஞானம் கூட என்னாகுமா உள்ளே போய் அம்பு மாறி தக்கும். முதலில் துருவை போக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஞான பாயிண்ட்டு கூட எப்போ டேஸ்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் டேஸ்ட் அதெல்லாம் கூட எப்போ வரும்? நினைவு பண்ணி துருவை போக்குனா தான் ஞானத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வரும். தன்னோட கேரக்டரை பாருங்கள். இரவு பகலாக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நடத்தை எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நீங்கள் உங்களுடைய நடத்தையை பாருங்கள். किचन में भी भोजन बनाते रोटी पकाते जितना हो सके याद में रहो. நீங்கள் கிச்சனில் சமையல் அறையிலையும் உணவு தயாரிக்கும் போது சமையல் பண்ணும்போது ரொட்டி செய்து கொண்டே சப்பாத்தி போடுறீங்களா, பாபா நினைவிலேயே போடணும். சமைக்கும் போதும் பாபா நினைவிலேயே சமைக்கணும். எங்கேயாவது வெளியில் போகிறீங்களா, பாபா நினைவிலேயே பாபா கூடவே போங்க. பாப் சப்கி அவஸ்தாக்கு ஜான்தே ஹேனா, எல்லாருடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பது பாபாவுக்கு தெரியும் அல்லவா. ஜருமை ஜக்குமி கர்த்தே தோ ஃபிர் கட் ஓரி சோடு ஜாத்தி ஹே. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். வீண் விஷயம் வேஸ்ட்டு விஷயத்தை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா துரு ஏறிக்கிட்டே இருக்கும். இருக்கிற ஜொலிப்புன்னா ஆகுன்ட்டார் பாபா. இருக்கிற ஜொலிப்பும் காணாமல் போயிடும். ஜொலிப்பு மீன்ஸ் சக்தி, பாபா கொடுத்த சக்தி, நீங்கள் முயற்சி பண்ணி அடைஞ்ச பிராப்தி, இதெல்லாம் என்ன ஆகிடும், மறைந்து விடும். பரச்சிந்தனைக்கு கோய் பாத் நஹி சுனோ, பிறரை பற்றிய விஷயங்களை கேட்கவே கேட்காதீங்க. என்ன போகுது, நீங்கள் கேட்டு என்ன போகுது, பரச்சிந்தனையும் பண்ணாதீங்க. நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाना मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, जैसे बाप टीचर रूप में पढ़ाकर सब पर रहम करते हैं, ऐसी अपने आप पर और औरों पर भी रहम करना है. எப்படி பாபா டீச்சர் ரூபத்தில் வந்து படிப்பித்து அனைவர் மீது கருணை காட்டுகிறார், அதே போன்று தன் மீது தானே மற்றும் பிறர் மீதும் கருணை காட்ட வேண்டும். पढ़ाई और श्रीमत पर पूरा ध्यान देना है. படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தில் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். अपनी कैरेक्टर्स सुधारने हैं, தன்னுடைய நடத்தைகளை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், आपस में कोई पुरानी सड़ी हुई परचिंतन की बातें करके वापसी बुद्धियों नहीं तोड़ाना. தங்களுக்குள் பழைய விஷயங்கள், இத்துப்போன விஷயங்கள், பரசிந்தனைகளை செய்து பாபாவிடமிருந்து உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டாம். எவ்வளோ பிறரை பற்றி சிந்தனை இருக்கிறதோ, பிறரை பற்றிய விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ, அவ்வளோ பரமாத்மாட்டு புத்தி தொடர்பு தூரத்தில் போயிட்டுருக்கு. எந்த பாவ காரியமும் செய்ய வேண்டாம். நினைவிலிருந்து துருவை போக்க வேண்டும். वरदानम, दृढ़ता द्वारा कलराटी जमीन में भी फल पैदा करने वाले सफलता स्वरूप भव. दृढ़ता மூலமாக, உறுதியான மனநிலை மூலமாக, அதாவது விளைச்சலே செய்ய முடியாத ஒரு பூமி,
விளைச்சலே செய்ய முடியாத ஒரு பூமி, அந்த நிலத்தை கூட நீங்கள் பலனுடையதாக ஆக்கக்கூடிய, விளைச்சலுடையதாக ஆக்கக்கூடிய வெற்றி स्वरूप आत्मा ஆகுங்க. कोई भी बात में सफलता स्वरूप बनने के लिए दृढ़ता और स्नेह का संगठन चाहिए. எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி स्वरूप ஆத்மா ஆகுவதற்கு உறுதியும் அன்பு நிறைந்த குழுவும் வேண்டும். 2 பாயிண்ட் தான். ये दृढ़ता कलराटी जमीन में भी फल पैदा कर देती है. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உறுதித்தன்மையானது விளைச்சல் இல்லாத பூமியில் கூட விளைச்சலை உற்பத்தி செய்துவிடும். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க பாபா. जैसे आजकल साइंस वाले रेत में भी फल पैदा करने का प्रयत्न कर रहे हैं. இன்றைக்கு விஞ்ஞான சக்தி மூலமாக பாலைவனத்தை கூட சோலைவனமாக ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ऐसे आप साइलेंस की शक्ति द्वारा स्नेह का पानी देते हुए फलीभूत बनो. அதே போல் பாபா என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி என்ன சக்தி? சைலன்ஸ் பவர். அந்த சக்தி மூலமாக அன்புங்கிற தண்ணியை ஊற்றி பலனுடையதாக ஆகுங்கள். திடத்தா துவாரா உறுதி சக்தி மூலமாக நம்பிக்கையற்ற ஆத்மாக்களுக்குள்ள நம்பிக்கை என்ற தீபத்தை ஏற்றுங்கள். இவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே வராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படுத்துறது தானே என்ன சைலன்ஸ் பவருடைய ஒரு அதிசயம். क्योंकि हिम्मत से बाप की मदद मिल जाती है. நீங்கள் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அங்கு பாபாவுடைய உதவி கிடைத்து விடுகிறது. இந்த இடத்துலலாம் சேவா நடக்காது அப்படின்னு தோணலாம், அப்படி இந்த இடமும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்த கூட நீங்கள் என்ன பண்ணணுங்கிறார் பாபா? பலனுடையதாக ஆக்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? 2 ஒரு சக்தி தான் சொன்னார் பாபா. ஒன்று திடத்தா, 2வது உங்கள் எல்லாருக்குமே அன்பினுடைய ஒரு குழுவோடு நீங்கள் போய் சேவா பண்ணிங்கன்னா அது வெற்றியுடையதாக ஆக்கிவிடலாம். स्लोगन, अपने को सदा प्रभु की अमानत समझकर चलो तो कर्म में रूहानियत आएगी. தன்னை தானே சதா நான் பிரபுவிற்கு அடமானமாக வைக்கப்பட்ட ஆத்மா என்று நினைத்தீர்கள் என்றால் கர்மத்தில் ஆன்மீகத்தன்மை வந்துவிடும். அவைத்த சமிங்கை. अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग ज्वाला रूप बनावो. ஈடுபாடு என்ற நெருப்பை அதிகப்படுத்தி யோக ஜுவாலையை உருவாக்குங்கள். सारथी अर्थात आत्मा अभिमानी, क्योंकि आत्मा ही सारथी है. सारथी பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, சாரத்தின்னு பேர் வச்சுக்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாரு, சாரதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா அபிமானியாக இருக்கணும், அதுதானே சாரதி. ஏன்னா ஆத்மா தான் சாரதி. இந்த சரீரம் என்பது ரதம், இந்த ரதத்தை இயக்கிறது யார்? ஆத்மா. அதனால் சாரதி. ब्रह्मा बाप ने इस विधि से नंबर 1 की सिद्धि प्राप्त की. பிரம்மா பாபா தன்னை சாரதி நினைக்கிறதுல அதிக முயற்சி செய்திருந்தார். அந்த ஒரு முயற்சி மூலமாக நம்பர் 1 வெற்றியை அடைந்தார் பிரம்மா பாபா. அதே போல் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். जैसे बाप देह को अधीन कर प्रवेश होते हैं अर्थात सारथी बनते हैं, देह के अधीन नहीं होते हैं. எப்படி பாபா தேகத்துக்குள்ளே வராரு, பிரவேசம் ஆகிறார் சிவபாபா, ஆனால் சிவபாபா அந்த தேகத்துக்கு அடிமையாகவில்லை. தேகத்தில் பிரவேசமாகி அவர் என்ன ஆயிடுறாரு? சாரதி ஆயிடுறார். इसलिए न्यारे और प्यारे हैं. அதனால தான் அவர் நியாரா மற்றும் பியாராவாக இருந்தார். அதே போல் आप सभी ब्राह्मण आत्मा भी बाप समान सारथी की स्थिति में रहो. நீங்கள் அனைத்து பிராமண ஆத்மாக்களும் கூட பாபாவுக்கு சமான் ஸ்நான் ஒரு சாரதி என்ற மனநிலையில் நிலைத்திருங்கள். சாரதி சொத்த ही साक्षी हो कुछ भी करेंगे. புரிஞ்சிச்சு இல்லையா? சாரதினா என்னென்ன? ஆத்மா உணர்வில் இருங்க. நான் ஆத்மா இந்த தேகத்தை இயக்கிட்டுருக்கிறேன், நான் வேறு ஆத்மா வேறு. சாரதி அப்படின்னு உங்களை நினைக்கும்போது தானாகவே நீங்கள் சாட்சியாயிட்டு எது ஒன்றையும் செய்வீர்கள்.
பார்ப்பீர்கள், கேட்பீர்கள், செய்வீர்கள், பார்ப்பீர்கள், கேட்பீர்கள். சாட்சியாகவே எல்லாத்தையும் கேட்பீங்க, பார்ப்பீங்க. सब कुछ करते भी மாயா के लेप चेप से निर्लेप रहेंगे. எல்லாமே செய்து கொண்டிருந்தாலும் கூட மாயாவுடைய தாக்கம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. மாயாவுடைய ஒட்டுதலிலிருந்தும் நீங்கள் நிர்லேப், மாயா உங்களை ஒட்டவே முடியாது. நீங்கள் எப்படி இருப்பீங்களா? ஒட்டுதலிலிருந்து விடுபட்டு இருப்பீர்கள். நல்லது. என்ன சொல்கிறாங்க பாபா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கணும்? என் ஆத்மாவில் இருக்கிற துருவை நான் எப்படி போக்கணும்? நிறையதுக்கு பாபா நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்